Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம், வளர்ந்த மாநிலம், முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக வேளாண்மையை முதல் தொழிலாக கொண்ட மாநிலம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த தமிழ்நாட்டில் இப்பொழுது இந்த ஆண்டு மழை பெய்திருக்கிறது. இந்த ஆண்டு நல்ல மழை, போன ஆண்டு நல்ல மழை. ஆனால் பொதுவாக நீர் ஆதாரத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடைமடை மாநிலமாக இருக்கு. காவிரியில் பிரச்சனை, முல்லை பெரியாறில் பிரச்சனை, பாலாறில் பிரச்சனை. இப்போ மேகதாட்டில் அணை கட்டுவதாக கர்நாடக மாநில அரசு ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்து வந்தாலும் கூட அவங்க நடவடிக்கையை விட நமது தமிழ்நாட்டினுடைய நடவடிக்கை இன்னும் வேகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பங்கை தட்டி பறிச்சிடக்கூடாது. பெரிய ஆறு, காவிரி, மேட்டூர் அணை, இன்னைக்கு காவிரியில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏறக்குறைய 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம். இப்போ மழைக்காலத்தில் இந்த ஆண்டு மட்டும் 4 முறை மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு தண்ணி வீணா போயிருக்குது. ஏறக்குறைய 100 டிஎம்சி தண்ணீருக்கு மேல் வீணா போயிருக்கிறது. அதே மாதிரி பாலாறுல, தாமிரபரணியிலும் போயிருக்கு. அதனால நான் தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் சொல்லுவது, பாட்டாளி மக்கள் கட்சியாக மருத்துவரையா வலியுறுத்துவது, காவிரி உள்ளிட்ட எல்லா ஆறுகளிலேயும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு வீணாக போகக்கூடாது. இதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு பெருந்திட்டம், மாஸ்டர் பிளான் போடணும். இதுக்கு மத்திய அரசு உதவி செய்யணும். அப்போ தமிழ்நாடு முக்கிய மாநிலம், மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடைமடை மாநிலமாக இருக்கிற நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு திட்டம் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம். இது தமிழ்நாடு அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். மத்திய அரசும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இப்போ தமிழ்நாடு அரசுல எல்லா துறைகளிலும் காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது. இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பணும். குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், நியாய விலை கடை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட அந்த கடை நிலையில் இருக்கிற பணியாளர்கள்லாம் அவங்க கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. அதையெல்லாம் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்கள் மருத்துவரையா அவர்கள் 1980 இயக்கம் தொடங்கினார். 1980 இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. அவர் இந்த இயக்கத்தை சாதாரணமாக வளர்க்கல. அப்போல்லாம் சாலை வசதி இல்லை, தெருவிளக்கு வசதி இல்லை, நடந்தே போகணும் கிராமங்களுக்கு. வயல் வரப்பில் நடப்பார், மேடு பள்ளங்கள் மழை குளிரில் அணைஞ்சிக்கிட்டு ஒரு பெஞ்சு அல்லது மேஜை போட்டு ராந்தல விளக்கு பிடிச்சிட்டு பேசுவார். அதோட தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, ஒட்டுமொத்த எல்லா தரப்பு மக்களின் மேம்பாட்டுக்கு, சமூக நீதிக்கு அவர் குரல் கொடுத்தது, போராடியது நாடு அறியும். இந்திய அளவிலையும் அது அறியும். டெல்லி எல்லாம் போய் அகில இந்திய சமூக நீதி மாநாடு நடத்தி இந்திய நாடு அவரை பாராட்டியது. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் மருத்துவரையா. அவர் எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சக்தி தவிர்க்க முடியாத சக்தின்னு. ஒரு போராட்ட குணம் கொண்டவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து, இதை பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியும், 21 ஆண்டு காலம் பாட்டாளி ஏற்பட்டிருக்கிற சோதனை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிங்கிறது சொல்லி மாளாது. இது யாரால வந்தது, எப்படி வந்தது? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கும் தெரியும். Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.